இப்போ உலகத்திலேயே நீங்கள் ரொம்ப மூத்த குடியும் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் விஸ்வநாத் என்கிற வளர்மை எரிவார் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். குறுகிய காலத்தில் 2வது முறையாக சந்திப்பு. அதுக்கு காரணம் நீங்கள் சென்னைக்கு வந்தது ஒன்று. 2வது முக்கியமாக இந்த கீழடியை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. தமிழர்களுடைய விழிப்பு வரவில்லை என்று இருந்தால் இந்நேரம் கீழடி திசை மாற்றப்பட்டிருக்கும். திராவிடத்தினுடைய எல்லா இதுவும் அங்கே திராவிடம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை பூசி மெழுகி இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. 2வது அரசு தரப்பில் அது ஒரு கண்காட்சி வைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கி செய்யக்கூடிய ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அதுலேயும் ஒரு அரசியல் கருத்து நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு. இந்த 2 விடயத்தை பற்றி இன்றைக்கி விரிவாக பேசுகிறதுக்கு தான் என்ன தான் இருக்குது, கொஞ்சம் வெளிப்படையாக பேசிக்கலாம், ஊடகத்தில் எல்லோருக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த சந்திப்பு. என்ன சொல்ல வரீங்க அதில் நீங்கள் முக்கியமான? இல்லை, இப்போ உலகத்திலேயே நீங்கள் ரொம்ப மூத்த குடி, ஒரு நாகரிகமான குடி தமிழ் குடி அப்படிங்கிறது கீழடி மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இது பாராட்ட வேண்டிய ஒன்று. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா அங்கே கீழடி தொடர்பாக ஒரு மியூசியம், அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதுவும் பாராட்டத்தக்க கூடிய ஒன்று. இதுக்கு பின்னால் கூடிய அரசியல் அப்படிங்கிறதா தொடக்க காலத்திலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டினுடைய இவ்வளோ மூத்த குடியாக இருக்கக்கூடிய இவ்வளோ ரொம்ப துன்பங்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் 150க்கும் மேலே இடங்கள் ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு குழியை தோண்ட வேண்டியது, அங்கே ஒரு பொருட்களை எடுக்க வேண்டியது, அதை அப்படியே வச்சிட வேண்டியது. என்ன ஆச்சுன்னே தெரியல. கொடுமணல்ங்கிற அப்படி இடத்துல பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நாணயங்கள், ஏராளமான நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி 150 190 இடங்கள் தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு வச்சுருவாங்க. அங்கே எடுக்கப்பட்ட பொருளில் என்ன ஆச்சுன்னே இது வரைக்கும் தெரியல. கொடுமணல் எடுக்கப்பட்ட பொருள் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு காட்சி பண்ணி அந்த பள்ளிக்கூடம் காப்பாற்றி தகவல் சொன்னாங்க. கொடுமணல் தான் இது வரைக்கும் தொல்லியலில் ரொம்ப முதன்மையானது, ஒரு மூத்த இடமா இருக்கிறது. அதை பற்றியான நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, ஏன் அதை மூடுறாங்க? இல்லை, தகவல்கள் சரியாக வரலங்கிறதா. அது அதனோட அறிக்கை சரியாக வரல. அங்கே கிடைத்த பொருள் தொன்மை வாய்ந்தது. நீங்கள் ரோமானிய நாணயங்கள் இருந்து ஐரோப்பியர்கள் இங்கே வணிகம் செஞ்சுட்டு போனதுக்கான ஏராளமான நாணயங்கள் அங்கே இருக்குது. அவ்வளோ பெரிய நீங்கள் அப்போ ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகம் தானே. நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்றைக்கி திருப்பூர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பனியன் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுபோல் அதே மாவட்டத்தில் பக்கத்தில் இருந்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. பல ஆயிரம் ஆண்டு காலமாக நம்ம வெளிநாடுகளோட தொடர்புடையவங்களாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ஃபேக்ட்ரிஸ் இருந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மாதிரியே அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஏராளமான தரவுகள் கிடைச்சது தானே. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நாகசாமின்னு ஒரு மிக அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார் தொல்லியல் துறைக்கு. தமிழர்கள்ங்கிற சொல்லே வெளியில் வந்துடக்கூடாது, தமிழர்களுக்கு நாகரிகம் இருக்குது, தொன்மம் இருக்குது, வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் மூட சொல்லிட்டார். அந்த ஆய்வை மேற்கொண்டவர் பார்த்தீங்கன்னா புலவர் ராசு ஐயா அப்படிங்கிறவங்க இன்று உயிரோடு இருக்காங்க. அவங்க மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர் மட்டும் இல்லாமல் அகழ்வாராய்ச்சி, தொல்லியல், வரலாற்று ஆய்வறிஞரவர். ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவர் தன்னுடைய புத்தகத்திலே மென்ஷன் பண்ணியிருக்கார், நான் இந்த இடத்தெல்லாம் காமிச்சேன் நான், அப்போ இதை மூட சொல்லிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். இது எடுத்துக்காட்டு, சரிங்களா. ஆதிச்சநல்லூர் இதே போல் இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகள், அகழ்வாய்வு சான்றுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த தமிழுக்காக நாங்கள் பாடுபடுறோம், நாங்கள் மட்டும் இல்லைன்னா தமிழர்கள் இருந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ரெண்டுமே நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நாகரிகம் அது தெரியாது, எதுவுமே தெரியாது, நாங்கள் தான் எல்லாமே செஞ்சேன்னு சொன்னாங்க இல்லைங்களா எல்லாமே. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி ஆளும்போது இவர்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணல. அகழ்வாய்வை பற்றி கொஞ்சம் கூட இவர்கள் அலட்டிக்கவே கிடையாது. இந்த பொருட்களை எடுத்து இன்று கீழடிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுமணலுக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் பூம்புகார் இருக்கு இல்லைங்களா, பூம்புகார் NIOTன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஓஷன் டெக்னாலஜி இருக்கு. அவங்க அந்த நிறுவனமும் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் பல்கலைக்கழக தஞ்சாவூரில் ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்குது. கடல்சார் ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு அமைப்பே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சமோசா மீட்டிங் தான் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா NIOTயோட சேர்ந்து சமோசா மீட்டிங்னா சமோசா அமர்ந்துக்கு இன்றைக்கி தோண்டிடலாம்ப்பா, நாளைக்கு தோண்டிடலாம்ப்பா, ஆய்வு கிடச்சிடுமா மீட்டிங் போடுவாங்க. அதை மினிட்டில் போட்டு போயிடுவாங்க, நாங்கள் மீட்டிங் நடத்தி முடிச்சிட்டோம். சம்பளத்தை வாங்கி கொண்டு அங்கே ஒருத்தர் இருந்தார், சரிங்களா. இப்படி ஒவ்வொரு துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்முடைய துன்பத்தை ஆய்வு செய்யக்கூடிய எல்லா துறைகளிலுமே பிற மொழியாளர் யாராவது போய் அமர்ந்துக்கிட்டு அந்த ஆய்வுகள் வெளியிலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருந்தாங்க. காரணம் என்னென்னா, நம்ம யாருமே அதை பற்றி கண்டுக்கல. தொல்லியல் துறை, குறிப்பாக அகழ்வாய்வு துறை அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியாவாக அதிகாரிகள் மத்தியிலே பேசப்பட்ட ஒரு துறை. நமக்கு அதை பற்றி யாருக்குமே அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணனா, அந்த துறைகளெல்லாம் முக்கியமான வரலாற்று இடங்கள் எல்லாம் போய் இவங்க அமர்ந்துக்கிட்டு எந்த காலத்தில் வேறு யாரும் அந்த போஸ்டிங் போயிடக்கூடாது, அந்த தகவல் வெளியில் போயிடக்கூடாது, இப்படியே அடைத்து கொண்டு
கிட்டத்தட்ட வந்து 20-30 ஆண்டு காலம் நம்ம ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம புலவர் ராசு ஐயா வந்து மனப்பூர்வமாக மனம் விட்டே பேசியிருக்காங்க. அவங்க நிறைய இடங்கள் இருக்குப்பா நம்மளுடைய துன்பங்களை பற்றிலாம் சொல்கிறதுக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாமே மூடி மூடி மறைச்சிட்றாங்கன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழடி அப்படிங்கிறது மிக பிரபலமாக ஆகுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சு வெங்கடேசன் எம்பியாக இருக்கார் இல்லைங்களா, அவர், அப்புறம் அவருடைய உறவினரான அமர்நாத் ராமகிருஷ்ணன், அவர் தான் அந்த தொல்லியல் ஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அலுவலர். அவர் இவங்கெல்லாம் மிகுந்த ஈடுபாடு காட்டுறாங்க. அந்த பர்டிகுலர் கீழடி மட்டும் பார்த்தீங்கன்னா கிடுக்கிடுன்னு வந்து ஒரு புகழ் பெறுது. பத்திரிகைகள் வந்து ஊடகங்களில் பெரிய பிரபலமாகுது. குறிப்பாக வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து நேரடியாக வந்து அந்த இது துறைக்கு வந்து வரல. அவர் அந்த அதை ஆய்வு செய்வதற்காக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணாருன்னு அப்போவே பேசப்பட்டது. கனிமொழி அதே போல் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டவங்க மூலமாகலாம் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்தாருங்கன்னு அப்போ ஒரு முணுமுணுப்பு இருந்துச்சு. அதற்கேற்றார் போல் அவர் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணார். மிகச்சரியான அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக பண்ணார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் வந்த விதம் வந்து அதில் காட்டிய ஆர்வம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அதில் என்ன முறையாக செய்யணுமோ செஞ்சார். ஆனால் என்னன்னா தொடர்ந்து அவர் செய்வதற்கு முன்பாக அவர் இன்னும் ஒரு 5 இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் பேசின ஒரு உரையை நான் பார்த்தேன். அது 2 வருஷத்துக்கு மேலே நீ அங்கே வந்து செய்ய விடலை, 2 வருஷத்துக்கு மேலே செய்ய விடலை அப்படின்னு சொல்கிறாரு. செய்ய விட்டுருந்தா என்னென்னு செஞ்சுருப்பேன். ஆனால் என்ன பிரச்சனை, ஏன் செய்யாமல் விட்டாங்கன்னா தவறு வந்து ஏஎஸ்சி மேலே இல்லை, இவர் மேலே தான் தவறு இருக்கிறதா வந்து குறிப்பாக வந்து தொல்லியல் துறை நம்ம விசாரித்த போது தெரியுது. என்ன காரணம்னா ஒரு மிகப்பெரிய அகழ்வாய்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு அரசு அலுவலராக இருக்கக்கூடிய என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல தோண்டி பார்த்து அந்த இடத்துல பொருட்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து ஆவணப்படுத்த வேண்டும், ஆவணப்படுத்தி பாதுகாக்கணும், அறிக்கை தயார் பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. அறிக்கை தயார் பண்ணி சமர்ப்பிக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் பத்திரிகைக்கெல்லாம் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இது இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல ஆய்வுகளில் அறிக்கையை வெளியில் வரல, அறிக்கை தயாரிப்பிக்க போகாமல் இருந்தது. அதே நிலை தான் இங்கேயும் ஏற்பட்டது. கீழடி பற்றி அறிக்கை உடனே சமர்ப்பிக்கல, கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் வரை சமர்ப்பிக்கல அப்படின்னு நம்ம விசாரித்த வரைக்கும் தெரியுது. இதற்கிடையில் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். மீண்டும் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் தமிழ்நாட்டுக்கு போனால் தான் அந்த கீழடி அறிக்கையை நான் தர முடியும், எனவே தமிழ்நாட்டுக்கே போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டதாகவும், அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் சர்வே ஏஎஸ்சினுடைய டெம்பிள் சர்வேயினுடைய அந்த துறைக்கு வந்து அவர் வந்திருக்கார். அதன் பிறகு தான் இப்போ அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே அடிப்படையில் தான் கடைசி அவர் பேசின உரை இருந்துச்சு. இந்த அறிக்கை 2 ஆண்டுகள் சரியாக சமர்ப்பிச்சிருந்து அதின் ஆய்வில் மட்டும் அவர் கவனம் செலுத்தி இருந்தால் அநேகமாக அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் வைகை ஆற்றுக்கு 2 பக்கம் கிட்டத்தட்ட 290 இடங்கள் சொல்கிறார். அவர் எல்லாத்தையுமே நம்ம தோண்டி எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பண்ணலன்றாங்க. இந்த அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளிவந்த பொருட்கள், அங்கிருந்து வெளிவந்த தரவுகளை வைத்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல சிறந்த வரலாற்று ஆய்வாளர், அவர் புத்தகம் ஒன்று போட்டு ஆய்வறிஞர் சரிங்களா, அவர் புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தினுடைய விலை 4000 ரூபாய் ஆங்கிலத்தில். என்னுடைய ஒன்றிய அரசுக்கு அறிக்கை போகலை, அது பற்றியான ஆய்வுகள் ஒன்றும் முடிவாக வரல. பொருட்கள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது என்ன ஏதுன்னு கணிப்பு உறுதியான ஒரு தகவல் வந்து உறுதிப்பட ஆவணப்படி செய்யலை. இது எதுவும் இல்லாத போது அது குறித்த ஒரு புத்தகம் வந்து வெளியில் வருது. எப்படி நான் அது கூட அவங்க சொல்லக்கூடிய காரணம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இறுதி உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இதுக்கு முன்னால் வந்து நிறைய மறைஞ்சு போயிடுச்சு, தோண்டி பார்த்துட்டு அப்படி இப்படியே மறைஞ்சு போயிடுச்சு, இதில் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள்லாம் வெளிவந்தது, நாங்கள் ஆவணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்கிறார். அது சரி, அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருந்தது. அப்படின்னா இந்த புத்தகத்தை 4000 ரூபாய்க்கு விலைக்கு போடணும்னு அவசியம் என்ன இருக்குது? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸுக்கும் இந்த தொல்லியல் துறைக்கும் தொடர்பு கிடையாது. ஸோ அவர் புத்தகம் 4000 என்ன சொல்லுன்னா அதைவே தமிழ் பதிப்பாக போட்டு எளிய பதிப்பாக போட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 7 கோடியிலிருந்து 10 கோடி தமிழர்கள் படிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன் செய்யலை? அப்போ அந்த 4000 ரூபாய்க்கு புத்தகம் ஆங்கில புத்தகங்கிறது ஒரு வணிக நோக்கத்திலும் அவர்கள் இந்திய அளவில் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு 10 லட்சம் பேர் படித்தாவே பெரிய போதுமே. தெரிஞ்ச ஒரு கற்றறிந்தவர்கள் ஒரு 10 லட்சம் ஆசிரியர்கள் படித்தாங்கன்னா ஒரு கோடி மாணவ மாணவிகளுக்கு போய் சேரும். தமிழில் வரல, அது தமிழில் வந்துச்சு. இதே நீங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் விட்டு பல பேர் அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆண்டுகள் 2015 வாக்கில் தான் அப்போ தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பூரா வந்து பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் திடீர்னு தோணுவாங்க. யார்? இந்த அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வர்கள் தோன்றி இது பூரா திராவிட நாகரிகம், இது வந்து திராவிட அங்கே தான் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பதிவில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப இது வந்து தமிழர் நாகரிகம் அப்படின்றது தான் உறுதியானது. ஆனால் திராவிட நாகரிகம்னு ஒன்று இருந்தது. அதற்கு முன்பாக புரோட்டோ திராவிடியன்ஸ், அதாவது மூல திராவிடம்னு ஒன்று திராவிடம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் இது குறித்து அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இந்த வகையான எழுத்துக்கள், இது திராவிடத்து நாகரிகம்,
இன்னும் சொல்லப்போனாக்கா நீங்கள் எழுதுனதை வச்சு நான் அதை பார்க்குறப்ப அந்த ஓடுகளில் வந்து சாயம் பூசப்பட்டிருந்தது. அதை வச்சு இது வந்து ஏற்கனவே இங்கே வந்து சாயப்பட்டறை, அதாவது நெசவு தொழில் இருந்திருக்கும். நெசவு தொழில் குறிப்பாக யார் அதிகமாக செய்வாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அது எதை நோக்கி இது நகர்த்தப்படுகிறது அப்படின்ற ஒரு சந்தேகங்கள்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க. ஆமாம், வெளிப்படையாகவே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பாலகிருஷ்ண ஐஏஎஸ் புத்தகம் எழுதிட்டாரா, இன்னொரு புறம் வந்து வெளிவந்த பத்திரிகைகள் குறிப்புகள் வந்து முழு பக்கத்தில் அன்று வந்து நாளிதழில் வந்தது என்னன்னா, அங்கே சாயம் காய்ச்சிருக்கிறாங்க, தக்கிலி கிடைச்சிருக்குது. எனவே இந்த ஒரு நெசவு தொடர்புடைய ஒரு இடமா இருந்திருக்கு, நாகரிகமாக இருந்திருக்கு அப்படின்னு தொடங்குச்சு. இதில் பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதி வரைக்கும் சௌராஷ்டிரிகள் அதிகமாக இருக்காங்க, அவர்கள் நெசவு தொழில் தான் இருக்காங்க. கூடவே இந்த ஆய்வுகளுக்கு கூட வந்து அவர்கள் நிறைய பேர் ஆர்வம் காட்டுறதாகவும் நமக்கு தகவல் வந்துச்சு. இன்னும் ஒரு தொல்லியல் துறையில் பானை கிடைச்சிருக்குது, தக்கிலி கிடைச்சிருக்குது அப்படின்னா நெசவு மட்டும்தான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற முதல்ல வந்தது இதுதான். அதன் பிறகு தான் நீங்கள் வந்து சீப்பு வந்து தந்தத்தில் சீப்பு வந்துச்சு, தங்கம் வந்துச்சுன்னு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பூனைக்குட்டி வெளியில் வந்துச்சு. கடுமையான எதிர்ப்புகளை வந்து சொல்ல உடனே என்ன ஆச்சு, அப்படி நம்ம எதிர்ப்புகளை காமிக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு நெசவு சமுதாயமாக இருந்திருக்கு அப்படின்னு. அது இவர்களுடைய நாகரிகம். அது வந்து ஒரு வேளை வடக்கு இருந்து இங்கே வந்த இவர்களுடைய நாகரிகமாக கூட வந்துட்டு தமிழர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நாகரிகமாக இருந்தால் மகிழ்ச்சின்றோம். வடக்கு இருந்து இங்கே வந்ததுங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆனால் உலகத்துக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் அப்படிங்கிறது தமிழர்கள் தான் செய்தாங்கிறதுக்கு ஏராளமான ஆவணங்கள் இருக்குது. இன்னொரு என்னென்னா, அதன் பற்றி நான் விசாரிக்கும் போது தெரியுது, தக்கிலி அங்கே மட்டும் கிடைக்கல, பல தொழில் அகழ்வாய்வு இடங்களில் தக்கிலி கிடைச்சிருக்கு. தக்கிலின்னு ஸ்பிண்டில் தமிழ்நாட்டுக்குள்ளாவே கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளவு உயர்ந்த நாகரிகம், தந்தத்தில் வந்து எலும்பு செய்கிறவன், பானை செய்யக்கூடியவன், எழுத்து செய்யக்கூடியவன், இவ்வளவு ஒரு நாகரிகம், தங்கத்தில் பார் செஞ்சு அதில் பேர் எழுதக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் பெற்ற மனிதன் அமனமாக தெரிஞ்சிருப்பான். அது இப்போ அதுதான் எனக்கு கேள்வி அப்போ வந்துச்சு. அப்போ தக்கிலி கிடைச்சோன்னு இது வந்து ஒரு குறிப்பிட்ட அப்போ முன்முடிவோடு ஆய்வுகளை செய்யக்கூடாது. சரிங்களா? இதில் தொடர்ச்சியாக நம்ம இப்போ சொல்ல, நீங்கள் இப்போ இந்த டிராவிடியனுங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ இவங்க பொலிட்டிக்கலாக சொல்கிறதுனால கடுமையாக நம்ம எதிர்க்கிறமே தவிர, அது இண்டோ ஆரியன் அண்ட் டிராவிடியன்னு பிரித்தாங்க அன்னைக்கு. வரலாற்று ஆய்வறிஞர்கள், மொழியியல் ஆய்வறிஞர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இண்டோ ஆரியன் அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய உள்ளிட்ட நாகரிகமாக வந்த காரணத்தினால அது சான்ஸ்கிரிட் பேஸில் சான்ஸ்கிரிட்டில் வடமொழி உள்ளிட்ட மொழி பேஸ்டு இருக்கிறதுனால அதை வந்து இண்டோ ஆரியனும், இங்கே இருக்கிறது பூரா டிராவிடியன் அப்படின்னு பொதுவாக பிரித்தாங்க. இது காரணம் வந்து கால்டுவெல் சொன்ன அந்த பிரின்சிபிள் என்னென்னா, இது திராவிட மொழிகள் வந்து சமஸ்கிருத மொழி சாராமல் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அப்போ பொதுவாக பிரித்தாங்க. சவுத் இந்தியான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிராவிடியன் அப்படின்னு சொல்லி இந்தியா பொழுதும் டிராவிடியன், அதுக்கு வடக்கு இருக்கிறது பூரா இண்டோ ஆரியன் அப்படிங்கிறதுனால அது பொதுவாக ஒரு பொது பெயர் தான். அது தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆய்வறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு. ஆனால் இவங்க பொலிட்டிசைஸ் பண்ணாங்க. இது முழுக்க திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தமிழர்னு எப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஏன் திராவிட நாகரிகம்னு சொன்னீங்கன்னா, தமிழர் திராவிடம் ஒன்று தான் அப்படின்னு உருட்ட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தான் ஒரு பர்டிகுலராக நமக்கு வந்து பிரச்சனையாச்சு. இது கிடைச்ச மொழி வந்து தமிழி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த கோல்டு பாரில் தங்க கட்டியில் எழுதியிருக்க பெயர் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் சொல்வது வந்து திராவிட நாகரிகம்னு ஏன் சொல்கிறீங்க, இது தமிழர் நாகரிகம்னு சொல்லுங்க. அப்போது உங்களுக்கு வாய் வரல, வைகை நாகரிகம் அப்படின்னு தான் முடித்தாங்க. அப்போது அதான் ஏன் சுற்றி அங்கேயே நிற்கிறேன், என்ன காரணம்? அதாவது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ் அப்படின்னு வந்துடக்கூடாது. தமிழ் வரலாம், தவறே இல்லை, தமிழ் வரலாம். தமிழ் 10ல் 1 தான். தமிழ் முதன்மையான மொழி, மூத்த மொழி கிடையாது. தமிழ் நாகரிகம் என்பது மூத்த நாகரிகம் கிடையாது. அதுதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்க. அது எதுக்காக விரும்புகிறாங்க அப்படிங்கிறது அவர் தெரியல. ஆனால் நம்ம தான் நினைக்கிறோம், நீங்கள் வந்து மொழியியல் ஆய்வு அடிப்படையில் கூகுள்லேயே போய் பாருங்கள். ஆந்திராவில் நீங்கள் வந்து யாருமே தமிழ் முந்து மொழியில் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆந்திரா தெலுங்கு தான் மூத்த மொழி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இது அவங்கவுங்க இயல்பு. என்னுடைய மொழி உயர்ந்தது என்பதற்கான தரவுகளை தோன்றுவதுங்கிறது அவங்கவுங்க மொழியினுடைய உரிமை. அது நம்ம அதில் தலையில்லை. அவங்க செஞ்சாங்க, ஆந்திராவுக்குள்ளே அவங்க சொன்னாங்கன்னா தவறு இல்லை. தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழ் முந்து மொழி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து கடுமையான எதிர்ப்பாக வந்துச்சு. அப்போ இதை எழுதினோம், முன்முடிவோடு அணுகுவதும் இது போன்ற நெசவுக்காக மட்டும்தான் இந்த இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்கிறது வந்து தவறானது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணி நியமனத்திலேயே வந்து தன் ஒரு அரசியல் அழுத்தங்கள் மூலமாக கொடுத்து தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சு வெங்கடேசன்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வந்து முழுக்க இந்த கீழடி வச்சு எம்பி ஆனார்னே சொல்லலாம்.
இல்லை அப்படி இல்லை. அவர் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தில் ரொம்ப அறியப்பட்ட ஒரு மனிதராக தான் இருந்தார். நீங்கள் எம்பி ஆகிற அளவுக்கு அறிமுகமாக இருந்தாரான்னு தான் நான் எனக்கு இல்லை எம்பி ஆகிறதுக்கு முன்பாகவே அதை மறுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் கலை இலக்கிய பண்பாட்டு தளத்தில் மிக ஒரு பெரிய பேசப்பட்ட ஒரு எழுத்தாளராகவும் விருது பெற்ற எழுத்தாளராகவும் அறியப்பட்ட மனிதர் தான். இதை வைத்து என்ன செய்தார் அப்படின்னு வேணா அரசியல் நீங்க பேசலாம். சரி, இல்லை நான் சொல்றது வந்து நீங்க மதுரையில் தெரியப்பட்டிருக்கலாம், வெளியிலலாம் யாருக்கும் தெரியாது. அவர் சு வெங்கடேசன் அப்படிங்கிற நீங்க சொல்லக்கூடியது வந்து கலை இலக்கிய பிரிவுங்கிறது அதுல தெரிஞ்சிருக்கலாமே தவிர காமன் மேனுக்கு யாருக்கு தெரியும்? வாக்கு செலுத்துகிற வந்து சாதாரண எளிய மனிதருக்கு வாக்காளர்களுக்கு சு வெங்கடேசனை தெரிஞ்சிருக்காது அப்போ. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி, அதுவும் நான் பாராட்டுறோம், பரவாயில்ல, அவர் எடுத்துக்கலன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, ஆனால் அதை வைத்து தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டே கிடைச்சது. அப்படிங்கிறதுனால தமிழ் என்கிற ஒரு தொன்மத்தை ஆயும் பொழுது ஒருத்தர் எம்பி ஆக முடியுது, ஒருத்தர் வந்து 4000 ரூபாய்க்கு புத்தகம் எழுத முடியுது, ஒருத்தர் வந்து நான் தான் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே தமிழ் ஆய்வை கொண்டு வந்தேன்னு சொல்லி அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லிக்க முடியுதுன்னா, இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த தமிழ் என்பதை தமிழை முன்னிலைப்படுத்தாமல் எதற்காக திராவிட நாகரிகன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம தொடங்கினது. அது ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நகரமயமாக்கல் அர்பனைசேஷன் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால தொழிற்சாலை மயமாக்கி கொண்டிருக்கிறதுனால ஏராளமான தொல்லியல் சான்றுகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை வந்து சாதாரண நீங்கள் சிமெண்ட்டுக்காக தயாரிக்கக்கூடிய ஆலைகள் மூலமாக நீங்கள் நிறைய வந்து அவங்க தோன்றாங்க, தொல்லியல் துன்பங்கள் போயிடுது. அதே போல் வந்து நமக்கு செங்கல் சூளைகள் உள்ளிட்டவங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு நிறைய தோன்றதெல்லாம் வெளியிலே வர்றதில்ல, குப்பை நினச்சி எடுத்து போடுறாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் தோன்றுனா ஏராளமான தொல்லியல் ஆய்வுகள் கிடைச்சிருக்கும். இந்த நகரமயமாக்கலுக்கு முன்பாக இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இந்த திராவிட கட்சிகள், அது அதிமுகவும் திமுகவாக இருந்தாலும், அவர்கள் முறையாக தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழ்வாய்வுகள் மேற்கொண்டிருந்தால் உலகத்தினுடைய மிக மூத்த மொழியாக தமிழ் என்பது இன்னும் நிரூபிச்சிருக்கலாம். துன்பமான நாகரிகம் என்பது தமிழ் தான் நிரூபிச்சிருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலகத்தினுடைய மியூசியமாக மாற்றிருக்க முடியும். கீழடி என்கிற ஒரு மியூசியம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டை சுற்றி உள்ள, இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டம் சுற்றுலாவுக்கு முதன்மையான ஒரு இடமாக மாறி இருக்கும். உலகம் முழுக்க இந்த தமிழ்நாடு முழுவதுமே மாறி இருக்கும். நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்ச ஒரு ஆணி, அதை வந்து 1 கோடி ரூபாய் செலவு கண்காட்சி வச்சு செக்யூரிட்டி வச்சு AK-47 வந்துட்டு இருக்கான். இங்கே கண்ணு முன்னாடி கொடுமணலை போய் பாரு, தனியார் பள்ளிக்கூடத்தில் கிடந்துட்டு இருக்கு. இன்னும் பல துன்பங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாம் வந்து பயன்படுத்துறது இருக்குது, உடச்சி போடுறது இருக்குது. இது நம்முடைய அகழ்வாயில் கிடைச்ச வந்து 3000 ஆண்டு காலத்துக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான பொருள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. எனவே இப்போது என்ன மாற்றம் அப்படின்னா, அன்று பத்திரிகை ஊடகங்களும் யூடியூப் ஊடகங்களும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார் ஆகட்டும், இன்னும் எல்லாருமே சு வெங்கடேசன் உள்ளிட்ட அதே ஒரு திடீர்னு தோன்றிய அகழ்வாய்வு நிபுணர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திராவிட நாகரிகம் அன்றைக்கி சொன்னாங்க. அது மாறி இன்று இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இறுதியாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பானை டிஸ்டில்டு செய்யப்பட்டிருக்கு, வடிகட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவது பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி, சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனால் அதில் என்ன காய்ச்சினார்கள் என்பது நாம் ஆய்வு செய்தால் தெரிகின்றார். அன்று என்ன சொன்னாங்க, சாயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு விட்டுட்டாங்க வாய். இன்று ஆய்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றம் வந்திருக்கு. இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் வந்து மிக முக்கியமாக நான் பதிவு செஞ்சுறேன். எல்லோருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி ஹரப்பாவோடு ஒப்பீடு தான் பார்க்குறாங்க கீழடியை. நான் எதுக்கு பிற நாகரிகத்தை ஒப்பிடணும்? என் மண்ணில் கிடைத்த இந்த பொருளை நான் முதல்ல எடுத்து ஆய்வு செஞ்சு உலகத்திற்கு ஆய்வறிஞர்லாம் வந்து என்னன்னு பாருங்கடான்னு சொல்லணும். முன்முடிவோடு அணுகுவது தான் இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. சிந்து சமவெளி நாகரிகமே இங்கிருந்து தொடர்ச்சி தான் அப்படின்னு இவங்க ஏற்றுக்கவே இல்லை. இவங்க நீங்கள் அது வேறு இது வேறு அது வேறு இது வேறுலாம் சொன்னால் கூட பரவாயில்ல. இந்த ஆய்வறிஞர்கள் எல்லாமே ஒரே கோரஸாக என்ன தெரியுமா சொன்னாங்க, வடக்கு இருந்து தான் நாகரிகம் தெற்கு நோக்கி வந்ததுன்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அது பிறகு இங்க வந்துட்டோன்னு இவங்க நாகசாமி போன்றவர்கள, நாகசாமிங்கிறவர் சொன்னார்ல, அவர் வந்து தொல்லியல் துறை அகழ்வாய்வு துறையில நாகப்பாம்புன்னு தான் சொல்லுவாங்க அவரை. இது பதிவே ஆயிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் வச்சுக்கோங்களேன். அவர் சிந்துவெளியை விட 1500 ஆண்டுகளை பிந்தைய நாகரிகம் நம்ம நாகரிகன்றாரு. ஆனால் இன்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னுடைய உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே தமிழி என்கிற எழுத்து கிடைச்சிருக்கு, இது சிந்துவெளியில் கிடைக்கல. இரண்டாவது, சல்லடை ஓடுகள் இங்கே கிடைச்சிருக்கு, இதே சல்லடை ஓடுகள் வேறு எங்கேயும் கிடைக்கல, ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. எனவே இங்கிருந்த மக்கள் வெளியிடங்களோடு தொடர்புடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறார். இன்னுமே இங்கிருந்து நாகரிகம் போச்சுன்னு சொல்லலை, ஏன்னா சொல்ல முடியாது. ரைட்டு, நீங்கள் ஆய்வுகள் செய்யணும். இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்ன தெரியுங்களா எங்களன் ஐயா, எல்லா இடங்களும் தோண்டி தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. முழுமை இல்லை, இவற்றை இணைக்கணும். அறிக்கைகள் வந்தால் தானே இணைக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய பொருள் அங்கே எப்படி போச்சு, அங்கே இருக்கக்கூடிய பொருள் இங்கே எப்படி வந்துச்சுன்னு செய்ய முடியும். இது இன்னும் செய்யப்படவில்லை.
அகழ்வாய்வு தொல்லியல் என்பதே ஒரு வந்து யாரும் கண்டுக்காத துறையாக இருந்ததுனால இவங்க பாட்டில் தாறுமாறாக விளையாண்டு போயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது சமீபமாக குறிப்பாக நீங்கள் இந்த 10-15 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டில் எழுந்துள்ள இந்த எழுச்சி, அதே போல் இந்த விழிப்புணர்வு இன்று எப்படி வந்து நம்முடைய சங்க இலக்கியங்களா திராவிட இலக்கியங்கள் தான் ஒரு கேள்வி வருது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கியங்கள்னு வார்த்தை சொல்கிறப்போ அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஒரிசா பாலு அவர்கள் வந்துட்டு சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் இருக்குது, அடிக்கடி சொல்லுவார். முதலாக அவரை நம்ம வந்து மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் வச்சு நிகழ்ச்சி நினைவிருக்கு குமரி கண்டம் என்ற குமரின்ற வார்த்தைகள் சங்க இலக்கியங்கள் இருக்குதுன்றப்பவே இது வந்து சாதாரணமாக வரலாங்க, இது இருந்தது தான் இலக்கியங்களில் இருக்குது. ஆக குமரி கண்டம்ன்றதை வந்து நீங்கள் ஆய்வுக்குள்ளே உட்படுத்தணும் அப்படின்றார். ரெண்டாவது ஒரு காலகட்டத்தில் பூம்புகார் ஒன்றும் உள்ளே இருக்குது, நீங்கள் அதை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது வரைக்கும் இல்லை, தனிப்பட்ட முறையில் போயிட்டு ஆய்வு நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் ஐயான்னு என்கிட்ட அதை பேசி அது சம்மந்தமான படங்கள்லாம் காமிச்சிருந்தார். தொடர்ச்சியாக வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிற விடயங்கள் வந்துட்டு வடக்கே இருந்து தெற்கு நோக்கி வரல, தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி இன்னும் மேற்கத்திய நாடுகளை நோக்கி விரிவடைந்து போய்கிட்டே இருக்குது. இதுதான் கற்றறிந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் நாகர்கள் தமிழர்கள் அப்படின்னு அவர் சொன்னாங்க. காரணம் வந்து அங்கிருந்து வந்து இங்கே வந்து பரவி இருந்தால் அது வந்திருக்காது, இங்கிருந்து தான் போயிருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து தமிழ் மக்களிலிருந்து தான் எல்லாமும் பிரிஞ்சு போனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போக்கு வந்து இப்போ சமீப காலமாக பேசப்படுகிறது. முன்னாடி அவர் பேசிக்கிட்டு இருந்தப்போ அது யாருமே வந்துட்டு ஏற்கலை, சில பேர் மட்டும்தான் அதை உள்வாங்கியிருந்தாங்க. இப்பொழுது கிட்டத்தட்ட இவர்களுடைய குரலும் அப்படி வருகிறதுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக பெரிய மாற்றம். நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் துறையில் நீங்கள் 2 பேர், ஒன்று நீங்கள் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் போய் பேசலாம். தொல்லியல் துறையில் நீங்கள் பணியாற்றினீங்க, அரசு சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், பொய் பேசலாம். அது பொய்யா புரட்டா கூட இருக்கலாம், அதுதான் ஆவணம், அதுதான் உண்மை, அதுதான் ஆவணம். இவங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியங்களை கவிதைகளாக வந்து கட்டமைச்சது தான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய புரட்டு. இந்த காணொலியில் மிக வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இந்த உலகத்தில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் அறியப்பட்ட ஒருத்தர், ஆனந்த விகடனில் மிக பிரபலமாக பேசப்பட்ட அந்த எழுத்தாளர், அவர் வந்து அவர் தன்னை பார்க்க வந்த 3 பேர்த்திட்ட சொன்னது என்னன்னா, இந்த சங்க இலக்கியத்தை மட்டும் அழிச்சிட்டோம்னா போதும்பா, நம்ம முந்திக்கலாம். அவர் ஒரு பிறமொழியாளர், நல்ல பரவலாக அது பேசப்பட்டது, சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா சங்க இலக்கியத்தை அழிச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இவன் பின்னுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ஆரியமாகட்டும் திராவிடமாகட்டும் அவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய டைம் லைனை சொல்லக்கூடிய தமிழருடைய வரலாற்று டைம் லைனை பின்னுக்கு தள்ளாமல் என்ன பண்ணுறதுன்னா முன்னுக்கு கொண்டு வந்துடுது. பின்னோக்கி போகாமல் முன்னுக்கு கொண்டு வந்து பிற்காலத்தில் வந்தவங்கப்பா முதல்ல ஒரு ஆதிமொழி இருந்துச்சுப்பா, அந்த ஆதிமொழியிலிருந்து தோன்றுறதா தமிழே தவிர தமிழ் இருந்தாலும் மற்றதெல்லாம் தோணல, தமிழ் அதில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சித்தரிப்பதற்கான முயற்சி தான் பண்ணியிருக்காங்க. சரி, இப்படிப்பட்டவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சங்க இலக்கியங்களை எல்லாம் நாங்கள் வந்து திராவிட இலக்கியமாக மாற்றுவோன்னு ஒரு அறிவிச்சிட்டாங்க. அதன் பிறகு கடும் எதிர்ப்பு கிளம்புனதுக்கு பிறகு அதை கைவிட்டாங்க. இப்போது இந்த சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஆவணங்கள், நிறைய ஆய்வறிஞர்கள் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எப்படி நீங்கள் வந்து தியரியை டெக்ஸ்ட்டாக எழுதி வைக்கிறீங்களோ அன்றைக்கி சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பிஹெச்டி தீசிஸ் மாதிரி ஒரு ஆய்வறிஞர். இப்போ ஏகலைவ ஐயா வந்து ஒரு இடத்தை பற்றி ஆய்வு பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆய்வு பண்ணுறேன்னா நம்ம சங்கம் என்கிற அந்த அரசர்கள், புலவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அவையில் இதை நீங்கள் வந்து வாசிக்கணும். அதை எல்லாரும் விவாதிப்பாங்க. அதைய விவாதித்து கொண்டு இது ஆய்வுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து மதிக்கப்பட்டது. அதுக்கு பேர் தான் சங்க இலக்கியம் பேர். ஒரு தீசிஸ் டேபிள், அது எல்லாரும் எழுதுறது உள்ள ஏற்கப்படாது எல்லாம். ஸோ இப்படிப்பட்ட சங்க இலக்கியங்கள் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரிசா பாலையா உள்ளிட்ட எல்லாரும் இது இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரையை பற்றி இலக்கியங்களில் 2 ஆவணங்கள் இருக்குது, திருப்பரங்குன்றத்திற்கு கிழக்கே தான் மதுரை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் இலக்கியத்தில் இருக்குது, இது நாங்கள் ஏற்றுக்கிறோம், எனக்கு கிழக்கு தான் வந்து கீழடி இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறார். ஆனால் இந்த அறிஞர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சங்க இலக்கியங்கள் சொல்றதெல்லாம் புரட்டு புராணம், இதை வச்சுக்கிட்டெல்லாம் நம்ம வந்து ஆய்வுகள் பண்ண முடியாது, இதுக்கு சான்றுகள் எடுக்கணுன்றாங்க. ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இறுதியாக ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்காரு, மொழி மற்றும் இலக்கியத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் கீழடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளோட ஒரே ஒரு தான் ஒரிசா பாலையாவை சொல்லிட்டீங்க. ஒரிசா பாலையா தன் வாழ்நாள் முழுவதுமே இப்போ வந்து புற்றுநோயால் அவதிப்பட்டு பேசவே முடியாத நிலையில் இருக்காங்க. அதற்கு முன்பாக அவர் வந்து இறுதியாக அவர் குரல் வெளியெடுத்த வரைக்கும் குமரிக்கண்டம் என்பதை அகழ்வாய்வு செய்ய வேண்டும், அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் அவரே ஒரே ஒருவர் தான் உள்ளே போய் டைவ் பண்ணி பார்த்துருக்காரு.
பார்த்துட்டு வந்து அங்கே சில எச்சங்கள் இருக்கின்றன, அது தோன்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஆதாரங்கள் இலக்கியத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்று இலக்கியத்தை நம்பாதவர்கள் இனியாவது இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது இந்த இதில் மிக முக்கியமாக ஒரு கேள்வி என்னென்னா, பொதுவாகவே தமிழ் சமூகத்தில் வந்து இந்த தொல்லியல் துறையெல்லாம் ஆர்வம் இல்லையா, அல்லது தொல்லியல் துறையில் இருப்பவர்கள் வந்துட்டு இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்களா, ஏன் பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கமே இதில்? இப்போ நேற்று வந்து ஐயா மாசோ விக்டர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து கூட பார்த்தீங்கன்னா, இந்த தொல்லியல் துறை முழுக்க முழுக்க தமிழ் இனத்தினுடைய தொன்மங்களை, அடையாளங்களை, வரலாறுகளை தோண்டி எடுத்து பேசப்படக்கூடிய இந்த மாதிரியான ஆய்வு தளங்களில் எல்லாமே பிற மொழியாளர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இது எப்படி தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை? நான் பிற மொழியாளர்கள் கூட மறுக்கலை, நம்ம அவங்க வரட்டும், இதுதான் அப்படின்ற உண்மையாக கூட பேசணும், நம்ம ஏற்கலாம். ஆனால் தமிழர்களில் அப்படியான ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா, அல்ல இருப்பவர்களை இருட்டடிப்பு செய்கிறார்களா? 2 கேள்வி இருக்குது. நீங்கள் அது மிக முக்கியம். இதில் ஒன்றுன்னா, நீங்கள் தொல்லியல் துறை மட்டும் இல்லை, வரலாறு துறை மட்டுமே கிடையாது, பத்திரிகை ஊடகத்துறையிலும் அப்படி தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் மிகச்சரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் வந்து வரலாறுகளை வந்து மறைத்து ஆளும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமோ, கைப்பற்ற முடியுமோ, வரலாறுகளை திரித்து எழுத முடியுமோ, இது வந்து ஆரியர்கள் செய்த ஒரு வேலை இது. சரிங்களா? இப்போ நம்ம தமிழர்களை வைத்து ஆரியர்கள் பூரா உன்னை வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னை வந்து சூத்திரன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி விட்டு அந்த இடத்துல திராவிடர்கள் வந்து அமர்ந்திருக்காங்க. இவர்களும் அதையே தான் செஞ்சாங்க. கல்வித்துறையிலையும் சரி, எல்லா இடங்களும் இருக்காங்க. ஊடக பத்திரிகை துறையில் மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய துறையில் அவங்க தான் இருக்காங்க, இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரலாற்று ஆய்வுகளை 30 ஆண்டு காலமாக நீங்கள் வந்து ஏன்டா இவ்வளவு அருமையான ரிசர்ச் பண்ணியிருக்கலாமே, கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்கு, ஏன் இவங்க வந்து ஆய்வு செய்யாமல் சும்மா போயிட்டு வந்து உட்காந்து சம்பளத்தை வாங்கியிருக்கான்னு பார்த்தா, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் வந்து மிக முக்கியமாக பிற மொழியாளர் இருந்திருக்காரு. இன்னும் சொல்கிறீங்க, ஐராவத மகாதேவன் அப்படின்னு இவங்க வந்து உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வறிஞர். சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்கிற அப்படின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோட மட்டும் நிறுத்திட்டார். அதுதான் அவருக்கு எழுதின புத்தகம். அதுக்கு மேலே அவர் வந்து அதை கொண்டு போகவே இல்லை. நீங்கள் முன்முடிவோடு எந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருளை எடுத்து ஆய்வுகள் செய்து இதோட தொடர்புடையதா, அதுதான் தொடர்புடையதுன்னு சொல்லமே ஒழிய, எடுத்து கையில் எடுக்கும் பொழுதே இது வந்து திராவிட நாகரிகம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது முழுக்க தமிழ். இன்னும் சொல்லப்போனால் அது தமிழ் நாகரிகம். மெசபடோமியா, ஹரப்பா, மொஹஞ்சதாரா, இந்த கீழடி இன்னும் தோண்டிக்கிட்டே போனீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி இடங்கள் கிடச்சிருக்குது. இலங்கையில் இதே போன்ற பொருட்களை இலங்கையில் இப்போ கிடச்சிருக்குது. இன்னும் அதை தோண்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா, கடலுக்குள்ளே போனோம் இதே மாதிரியான கிடக்கும். நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவற்றையெல்லாம் ஒன்றிணைக்க வேணும். அங்கங்கே தோண்டி போடுறதில்ல, தோண்டி போட்டதெல்லாம் இது போன்ற மியூசியங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அருங்காட்சியங்கள் அமைக்க வேண்டும், கொடுமணல் அமைக்க வேண்டும். அதே போல் நீங்கள் வந்து ஆதிச்சநல்லூரில் எல்லா இடங்களிலும் அமைத்து அங்கிருந்து ஒரு சிறு துகளை கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை பத்திரமாக வைத்து இவற்றையெல்லாம் கடைசியில் நீங்கள் ஒன்றாக்கி பார்க்கும் பொழுது தான் நம்முடைய தமிழர் நாகரிகம், தொன்மம் என்பது எவ்வளவு பறந்துபட்டது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும். நமக்கு இலக்கிய ரீதியாக ஏற்கனவே நிரூபிச்சாச்சு. இல்லை, ஒரிசா பாலையாவே சொல்கிறாங்க, 150 நாடுகளில் சொல்ல 32,000 தமிழ் பெயர்கள் உலக அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இலக்கிய அளவிலையும் இது போன்ற, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், இந்த PhD வாங்காத, அரசு பணியில் வேலையில் இல்லாத, உணர்வுபூர்வமான ஆய்வுகள் மேற்கொண்டவங்கெல்லாம் உலக அளவில் நமக்கு தமிழர்களுடைய இது இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் சொல்ல முடியாமல் தொல்லியல் துறையிலும் வரலாற்று துறையிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதை பற்றியில் வெளிப்படையாக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ செய்ய வேண்டியது இந்த எவிடன்ஸ், டாக்குமெண்டல் எவிடன்ஸ் மாதிரி இந்த பொருட்கள் எவிடன்ஸ் எடுக்கணும். கீழடியில் எடுக்கப்பட்டு விட்டதுன்னு அமர்நாத் ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கணும். அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா பெரிய மாற்றங்களை இந்த ஒரு 8 ஆண்டுகளில் பார்க்க முடியுது அவருடைய பேச்சில். அவர் இது போன்றவே வெளிப்படையாக மனப்பூர்வமாக எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய எக்ஸ்பர்டைஸை கொடுத்து, தமிழ்நாடு அரசுக்கு ஆலோசனைகள் கொடுத்து, எல்லா இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அதை ஆவணப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆய்வுகள் எல்லாமே நீங்கள் சொன்ன 2-3 அதிகாரிகள் வந்து அதில் குறிப்பாக அந்த புத்தகம் போட்ட அதிகாரி வந்துட்டு வடக்கே இருந்து மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்தது தான். ஜெனட்டிக், அவர் சொல்கிறது மரபணு ஆய்வுகள் படி நீங்கள் பேசணும். இலக்கியங்கள் இருந்தது, அது இருந்தது, இப்படி இருந்தது, அதெல்லாம் பார்க்காதீங்க. மரபணு இருக்கு இல்லைங்களா? மரபணுன்றது உங்களுக்கு அங்கே அரேபிய ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து நகர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வந்தவர்கள் தானே. இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இளம் ஆய்வாளர் வந்து தம்பி சமரன் பேர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறார். அனைவா ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தால் அந்த புத்தகத்தில் வந்துட்டு முதல் டயஸ்போரான்னு சொல்லுவாங்க, ஆழி பேரலை வந்து இப்போ எப்படி அடிக்கடி வந்துட்டு இருக்குது, கடல் பகுதிகளெலாம் மூழ்கிட்டு போயிட்டு இருக்குன்னு. அப்படி ஒரு ஆழி பேரலை வந்து குமரி கண்டம் முழுகுது.
அதுக்கு அந்த தகவலை முன்கூட்டியே வந்து கணியர்கள் அப்படின்ற அந்த காலம் கணிப்பவர்கள் மூலமாக தெரிந்து மக்கள் எந்தெந்த வழியாக தப்பி செல்ல முடியுமோ படகுகள் மூலமாக தரைமார்க்கமாக போன அப்படி வந்து இடப்பெயர்வாகி போன சமூகம் தான் தமிழ் சமூகம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. சரியான அங்கே அது இருக்கிறதாலேயே அந்த கட்சிக்குள்ளே இருந்தாவே இப்படியான அங்கீகாரம்லாம் யாரும் கொடுக்க மாட்டான். அந்த கட்சிக்குள்ளே இருந்தால் வேறு மாதிரி தான் பார்ப்பான். ஒரு நல்ல இளம் ஆய்வாளர் அதில் அந்த தரவுகள்லாம் கொடுக்குறாரு. இந்தந்த நாடுகளில் இதனுடைய எச்சம் இந்த மொழிகளில் இன்றைக்கும் பேசும் மொழி வேறாக இருக்கிறது, ஆனால் வேர் சொல் தமிழ் அதில் நிறைய இருக்குது இன்றைக்கும் பல கண்டங்களில். அதை தான் ஒரிசா பாலுன்னு சொல்கிறாரு. அந்த சமரனுடைய புத்தகத்தில் ஆய்வில் அதை சொல்கிறாரு. மிகப்பெரிய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க வேர் சொல்ல. இந்த மாதிரி இவங்களால ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுதான் ஏன் அந்த போக்கு இருக்குதுன்னு இறுதியாக அந்த கேள்விக்கு பதில் என்ன? ஒன்றுமே இல்லைங்க. என்னன்னா சிம்பிளாக ஒரே ஒரு இதுதாங்க. சரி, நாங்கள் என்ன சொல்ல இந்த தரப்பில் இவங்க சொல்கிறது எடுபட மாட்டேங்குது. ஏதோ ஒரு வேறு துறை சார்ந்து அதை பற்றி கொஞ்சம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்து சொல்கிறது மட்டும் வந்து ஏன் எடுபடுது? கீழடியுமே நீ கண்டுபிடித்தது வந்து ஏஎஸ்சி டைரெக்டாக கண்டுபிடிக்கல. மாணவர்கள் போகிறாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க, பொருட்கள் கிடைக்குது, ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தலைமை ஆசிரியர் நிறைய விசாரித்த பிறகுதான் அவர் பத்திரமா வச்சிருந்து கொடுக்குறாரு. இப்படி தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இது ஒரு மனசில் சிந்திச்சா தெளிவாயிரும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இலக்கிய அடிப்படையில் உலகம் பூரா தமிழர்கள் நாகரிகம் இருக்குது, தமிழ்நாடு பூரா இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் சொல்லக்கூடிய இலக்கியத்துக்கு ஆதரவாக தரவுகள் கிடைக்கின்றனவா அப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து காமிக்கணும். இப்போ கீழடி மாதிரி மாறா இலக்கியமே போய் இப்படி வந்து இதெல்லாம் சொல்கிறது போய் குமரி கண்டம்லாம் இல்லவே இல்லை, பூம்புகாரெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படின்னு எதிர்பரப்புரை செய்கிறாங்க. ஏன் எதிர்பரப்புரை செய்கிறீங்க? நீங்கள் இப்போ ஏகலைவனையே சொல்கிறீங்க, இந்த இடத்துல இந்த பொருள் நான் பார்த்துருக்கேன்ப்பா, வயசாக நான் உனக்கு வந்து பிறக்கும்போது பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். இதுக்கு ஆதாரம் அங்கே தான் இருக்கா இல்லை 4 பேர் சொல்கிறாங்க தான் நான் பார்க்கணுமே ஒழிய எடுத்த உடனே வந்து இல்லை. ஒரிசா பாலையை அடிக்கடி சொல்லுவாங்க, தெரியாததை இல்லைன்னு மறுத்துருவாங்க. சரிங்களா? தெரியாததை அப்படி இருக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது நம்ம ஒரு வழக்கமாக இருக்குது. பல பேருக்கு அப்படி தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை ஆய்வே பண்ணாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வெளியூரே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் தான் குடியிருப்பீங்க. நான் கோயம்புத்தூரில் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன், கோயம்புத்தூர் சென்னையே பார்த்துருக்க மாட்டேன். அதெல்லாம் பொய்ப்பா, சென்னையெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஆய்வும் பண்ண மாட்டாங்க, வாசிச்சும் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்காம பொதுவாக மறுக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடியது இவருடைய ஒரே ஒரு எண்ணம். தமிழர்களுக்கு எந்த விதமான துன்பமும் நாகரிகமும் வரலாறும் இருந்துவிடக்கூடாது இல்லை அப்படின்னு இவங்க நிரூபிக்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது. தமிழ் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு அதிசயமான ஒன்று. தன்னைத்தானே எப்போ வெளிப்படுத்திக்கும். அவ்வாறு வெளிப்படுத்தும் போது இது போன்ற போலிகளின் முகத்திரையும் கிழியும். அல்லது நிறைய அரிய தகவல்கள் பல சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சந்திப்புகளில் இது குறித்து ஒன்று விரிவாக நம்ம பேசுவோம். நன்றி வணக்கம்.